வாங்க நம்ம எல்லோரும் செடிக்கு தண்ணி ஊற்ற போகலாம். கப் எடுத்து போட்டுட்டு வாளியை தூக்கிட்டு போய் நம்ம வெத்தலை செடிக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். வெத்தலை செடி பார்த்தீங்களா, வெயிலில் காஞ்சு போய் கிடக்கு. தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா நிறைய ஊற்றுனா செடி வேஸ்ட்டாக போயிடும்னு சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி சுற்றி ஊற்றிட்டு, கன்று இப்போ தான் வளருது. வெத்தலை இந்த களையெல்லாம் பறிச்சு விட்ருவோம். களையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாச்சு. அவ்வளோதான். தண்ணியை ஊற்றி முடிச்சுட்டு அடுத்த செடிக்கு நம்ம போகலாம். போகலாமா? தக்காளி செடியெல்லாம் இடையில இருக்கட்டும். அடுத்து நம்ம கருவேப்பிலை மரம் வந்திருக்கோம். சரி, இப்போ அந்த கருவேப்பிலை செடியில் கொஞ்சம் பூச்சி அடிச்ச மாதிரி இருக்குது. நம்ம தண்ணி ஊற்றுவோம். கருவேப்பிலை செடிக்கு தண்ணியை ஊற்றிட்டு நிற்கவே மாட்டேங்குது, ஓடிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம். அடுத்து நம்ம கொய்யாக்காய் செடிக்கு போகலாம். கொய்யாக்காய் செடி இது என் பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் கொடுத்தாங்க. வச்சோம், பரவாயில்ல, நல்லா வளர்ந்துருச்சு. சின்னதாக வச்சோம். இப்போ அதுக்கு தண்ணியை தெளிச்சுட்டு சுற்றி ஊற்றிடுவோம். அடுத்து பக்கத்தில் நொச்சி இலை ஒன்று இருக்குது. இப்படி ஊற்றக்கூடாதுல்ல, அதனால் இப்படி கீழே ஊற்றிட்டு நொச்சிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். நொச்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இங்கிட்ட ஒரு குழி தோண்டி வச்சுருக்கோம். தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றி வச்சா அது 2 எடுத்துக்கிறோம்ல, அதனால் அந்த குழியில் ஊற்றிடுவோம். அவ்வளோதான், தண்ணி ஊற்றியாச்சு. எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றியாச்சு. டெய்லி ரொட்டீன் எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றணும். ஏன்னா வெயிலில் மக்களே நம்ம ரொம்ப வாடி வதங்கி போயிடுறோம்ல.